ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சா எடுக்கலாம். சரியா? ரிஸ்க் எடுக்க பயந்தா அவரால் வெற்றி அடைய முடியாது. நாம் தோற்றுருவோம், ஏழுமா, என்னால் ஏழுமா, இது சாத்தியமா, இதை விற்கலாமா, இதுக்கு மார்க்கெட் இருக்கா என்ற. ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களோட ரிலாதவர் சொல்கிற மாதிரி செய்பவனுக்கு காரணம் தேவையில்ல சொல்லுவார். உண்மைதானே அது? இங்கே பாருங்கள், அந்த தொட்டியை 10,000 ரூபா செலவழிக்கணும்னு நினச்சா இந்த தொட்டி உருவாகாது. வெறும் 2,000 ரூபா செலவழிச்சா இன்றைக்கு எனக்கு 2 தொட்டி உருவாகி, ஒரு தொட்டியாக ஸ்டார்ட் பண்ணி 2வது தொட்டியும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 2,000 ரூபா செலவு தொட்டிக்கு, 5,000 ரூபாயோட புழு, மொத்தம் 7,000 ரூபா தான் செலவு. அவர் 2 ஸ்டாண்ட் அடிக்கணுங்கிற செலவை குறைச்சிருக்கிறார். 21,000 ரூபா செலவழிக்கணும் இந்த 2 தொட்டி உருவாக்குறாங்க. வெறும் 7,000 ரூபாய்க்குள்ள இந்த 2 தொட்டியை உருவாக்கி இருக்கிறாரு என்னோட பிரதர். சரியா? இதுதான் இந்த வளர்ச்சி. ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சா எடுக்கலாம். சரியா? ரிஸ்க் எடுக்க பயந்தா அவரால் வெற்றி அடைய முடியாது. நாம் தோற்றுருவோம், ஏழுமா, என்னால் ஏழுமா, இது சாத்தியமா, இதை விற்கலாமா, இதுக்கு மார்க்கெட் இருக்கா என்றெல்லாம் பயந்தா இந்த இதில் எங்களால் வெற்றி பெற முடியாது. எனவே 10,000 ரூபா செலவழிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எங்கள்கிட்ட என்ன வளம் இருக்குதோ, நான் சொல்கிறதான், என்ன வளம் இருக்குதோ அந்த வளத்தை சரியாக பயன்படுத்தணும்னு சொன்னால் நாங்கள் வெற்றி பெறலாம். நாங்கள் பெற்றிசாக நினைச்சு கொண்டு பாதி அளவில் செலவு செய்யணும் அப்படி இப்படி நினச்சி எதுவும் யாக போகிறதில்லை. இருக்கிறத பயன்படுத்துகிறோம். எங்கள்கிட்ட நிலம் இருக்குது, நீர் இருக்குது, நல்ல வளம் இருக்குது. இந்த வளங்களை பயன்படுத்தினா நாங்கள் ஒவ்வொருத்தரும் சொந்தமாக முன்னேறையலுங்கிறதான் இதில் உள்ள படிப்பின். எனவே தொட்டியை உருவாக்குறதுக்கு பெரிய ஒரு செலவு தேவைங்கிறது இல்லை. 5,000 ரூபா புழுவும் 2,000 ரூபா தொட்டியும் இந்த விரலும் போதுமுங்கிறதான் இங்கே நாங்கள் பார்க்குற விஷயம். எல்லோரும் வின் பண்ணலாம். நன்றி.